ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி ஒரு சின்ன எலியோட சாதனையான கதையை தான். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு மலையில நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்தது. அங்க இந்த எலியும் இருந்தது. இந்த எலியோட கனவு லட்சியம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அதோட உச்சியில போய் அந்த காட்டை சுத்தி பார்க்கணுங்கிறது தான் அதோட ஆசை, கனவு எல்லாமே. அப்படி ஒவ்வொரு நாளும் அதோட கனவுல அந்த மரம் மட்டுமே தான் வந்து போறதுமா இருக்கும். ஆனா அந்த எலிக்குள்ள சின்ன பயமும் இருக்கும். எங்க அந்த மரத்துல ஏறும்போது கீழே விழுந்துருவோமோ, நம்மளால அந்த மரத்து மேல ஏறக்கூட முடியாதோ, நம்ம ஏறும்போது யாராவது சிரிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடயே இருக்கும். இத சில பேர்கிட்ட அது சொல்லும்போது சிரிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதை பார்த்து உன்னால முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எலி அப்படிதான் ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மரத்து மேல உட்கார்ந்திருந்த ஒரு வயசான ஆந்தை பேசிட்டு இருந்ததை கேட்டுச்சு. அந்த ஆந்தை என்ன சொல்லுச்சுன்னா, சாதிக்கிறதுக்கு உடல் வலிமை மட்டும் இருந்தா போதாது, மன வலிமை ரொம்ப முக்கியம். அது ஒரு சின்னவங்களால கூட எப்பேற்பட்ட விஷயத்தையும் செஞ்சு முடிக்க வைக்கும். அப்படி ஒரு விஷயத்தை நீ செய்யணும்னா முதல் படி எடுத்து வைக்கணும். அந்த முதல் படியே உன்னோட வெற்றியை நிர்ணயிக்க ஆரம்பிச்சிடும். இதை கேட்ட அந்த எலிக்கு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சது, தன்னால முடியும்னு. மறுநாள் அந்த மரத்து மேல ஏறுறதுக்கு ஒவ்வொரு படிக்கட்டா முயற்சி பண்ண ஆரம்பிச்சது. முதல்ல அந்த கிளையில ஏற ஆரம்பிச்சது, அப்புறம் அந்த சைட்ல ஏற ஆரம்பிச்சது. அந்த சைட்ல ஏறும்போது வலிக்கு கீழே விழுகவும் ஆரம்பிச்சது. ஆனா அதோட மன தைரியம் அதை விடாமுயற்சி பண்ண வச்சுது. மறுபடியும் அந்த மரத்து மேல ஏற ட்ரை பண்ணிச்சு. அப்படி ட்ரை பண்ணிட்டே ஒவ்வொரு நாளும் இருக்க, கடைசியா ஒரு நாள் அந்த மரத்தோட உச்சியை போய் அடைஞ்சுது. அந்த எலி அந்த மரத்தோட உச்சியை அடைஞ்சதும் அந்த காடே அந்த விஷயம் தீப்பிடிச்ச மாதிரி பரவ ஆரம்பிச்சது. என்னது, ஒரு எலி அவ்வளவு பெரிய மரத்தோட உச்சியை அடைஞ்சிருச்சா அப்படின்னு ஒவ்வொரு மிருகமும் தனக்கு தானே பேசிக்க ஆரம்பிச்சது. ஒரு சின்ன எலியால முடிஞ்ச விஷயம் நம்மளால முடியாதா அப்படின்னு எல்லா மிருகமும் அந்த மரத்துல ஏற ஆசைப்பட்டு எல்லாருமே அந்த லட்சியத்தை அடையவும் செஞ்சாங்க. அந்த எலிக்கு அந்த காட்டோட விடாமுயற்சி நாயகன்னு விருதும் கொடுத்தாங்க. என்னதான் அது மரத்தோட உச்சியை போய் அடையிறதுக்கு நீண்ட நாள் ஆனாலும், ஆனா அதோட லட்சியத்தை அது அடைஞ்சிருச்சு. இது மாதிரிதான் நாமளும் எந்த விஷயத்தையும் தள்ளி போடாம முயற்சி பண்ணி பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அந்த லட்சியத்தை நாம அடைய முடியும். மீண்டும் அடுத்த கதையில் நாம் சந்திப்போம். பாய்.